மறைந்த இயக்குனர் பாரதி ராஜா உடலுக்கு முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிறார். நேரில் சென்று முதலமைச்சர் விஜய் இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இணைப்பில் நடிகை ரேகா அவர்கள் இணைந்திருக்கிறார். மேம், இந்த தருணத்துல எங்களோட இணைப்புல இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய தினம் ஒரு சோக செய்தியாக இயக்குனர் பாரதி ராஜா காலமானார் அப்படின்ற செய்தியை தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க பார்த்து வருகிறது. அவருடைய பயணம் செய்த அனுபவங்கள் ஏதாச்சும் இருக்கா? உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம் மேம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. ரொம்ப ஷாக்கா இருக்கு. நான் அன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது அன்னைக்கு அவங்க டாக்டர், அவங்களோட கசின்ஸ் எல்லாரும் இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளார யாரையும் விடுறது இல்லை, இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சொல்லி விடல. அதுக்கப்புறமா திரும்பவும் போய் பார்க்கணும்ட்டே இருந்தது என்னுடைய மனசு. ஏன்னா அவருடைய மகன் இறந்து போனதுலேருந்தே அவர் ரொம்ப ரொம்ப தளர்ந்து போயிட்டாரு. அவரை இழந்திருக்கிற அவங்களுடைய துணைவியாருக்காகவும் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க மகளுக்காகவும் முதல்ல நான் மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஆக்சுவலி நான்லாம் ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்து என்னை இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்குறான்னா அந்த ஃபர்ஸ்ட் படம் தான் எனக்கு இன்னைக்கும் பெயர் கொடுத்தது. அவ்வளோ நல்ல ஒரு பெயர் கொடுத்து அவரோட ஒர்க் பண்ணதில் நான் மிகப்பெரிய பாக்கியம். கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவருக்கு முடியலன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அவர் அந்த மாதிரி எனக்கு பார்க்கவே பிடிக்கல. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அவ்வளோ ஆக்டிவா பார்த்துட்டு இருந்துட்டு அவர் உடம்பு சரியா ஆனதுலேருந்தே எனக்கு அவரை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த மாதிரி கோலத்துல நான் பார்க்கவே இல்லை. ஆனா பட் 2-3 தடவை போய் பார்க்கும்போதும் எனக்கு பார்க்க முடியல. பட் இன்னைக்கு தவறிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற வார்த்தைகள் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். என்னைக்கும் எங்களுடைய மனசுல இருப்பாரு. அது மாதிரி ஒரு டைரக்டர் இனி வருவாரான்னு சொல்றது ரொம்ப சந்தேகம்தான் எனக்கு. ஏற்கனவே பாலச்சந்தர் சாரும் இந்த மாதிரி ஒரு சீனியரான இருக்கிற லெஜெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மரணமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது உங்களை போல பல நடிகர் நடிகைகளை உருவாக்கியவர் இயக்குனர் பாரதி ராஜா சார் அவர்கள். இன்னைக்கு அவர் இயக்கிய படங்கள் ஏராளம். சமீப காலமாக ஒரு நடிகராகவும் சிறந்த நடிகராகவும் நம்மோடு அறிமுகமானவர். இவருடைய இந்த இழப்பு தமிழக திரை உலகிற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு மேம்? அதாவது ரொம்ப நேச்சுரலான படங்கள் எடுக்கிறதுல எல்லாம் ரொம்ப அவர் மாதிரி எல்லாம் யாருமே வர முடியாதுங்க இனிமேட்டு. ஏன்னா கமர்ஷியல் படங்கள் எடுக்கிறது விட அவர் சாதாரணமான ஒரு எவ்வளோ காதல் காவியங்களா இருக்கட்டும், முதல் மரியாதை இருக்கட்டும், வேதம் புதிதா இருக்கட்டும், கமல் சார் வச்சு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவாஜி சார் வச்சு முதல் மரியாதை, கிழக்கு சீமையில் மாதிரி எல்லாம் ஒரு படங்கள்லாம் இனிமே வருமா? அதுக்கப்புறமா அவர் செய்திருக்கிற எல்லா படங்களுமே அப்படி இருக்கும். வாழ்க்கையில அவ்வளோ நேச்சுரலா இருக்கும். அது அவர் சொல்லி கொடுக்குற விதம், அவர் ஒரு ஆர்டிஸ்ட ஒரு ஸ்கிரீன்ல கொண்டு காமிச்சு அது அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணுவார். அந்த இத்தனை வருஷம் கழிஞ்சிட்டும் நம்மளுடைய அந்த படங்கள் அப்படியே எல்லாருடைய மனசுல இருக்குல்ல. அவருடைய வே ஆஃப் டேக்கிங், அந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அழகா அவர் பாட்டு எடுக்கிறாருன்னு நமக்கெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஸ்கிரீன்ல போட்டு காமிக்குவாங்க. எனக்கு வேற வார்த்தைகளே வர மாட்டேங்குதுங்க. வெரி சேட். தருணத்துல இணைப்பில் இணைந்து உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு நன்றி மேம்.